ஒரு சூப்பரான மலையாள திரைப்படமாக வெளிவந்திருக்கக்கூடிய மிராஜ் திரைப்படம் வந்து இப்போ தமிழ் டப்பிங்கோட சோனி லிவ்ல வெளிவிட்டிருக்கிறாங்க. இந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வில்ல பார்த்துடலாம். அதில் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நம்ம ஜீத்து ஜோசப்போட படங்க. ஸோ அதனாலே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படிங்கிறது இந்த படத்தில் எக்கச்சக்கமாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இந்த படத்தில் எந்த மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நல்லா ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கதைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, படத்தோட கதாநாயகியாக வரக்கூடிய நம்ம அபர்ணாக்கு வந்து கூடிய சீக்கிரத்திலே ஒரு நபரோட கல்யாணம் நடக்க போகுது. இவங்க கட்டிக்க இருக்கக்கூடிய அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாலே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறான். இவர் இறந்து போகிறதுக்கு முன்னால் வந்து ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய முக்கியமான சீக்ரெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஹார்ட் டிரைவில் சேவ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்திருக்கு. ஸோ இது வெளியே வந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய ஆபத்து. ஸோ அதனால் அந்த ஹார்ட் டிரைவை தேடி வந்து பார்த்தீங்கன்னா கட்டிக்க போகிற அபர்ணாவை வந்து பார்த்தீங்கன்னா தேடி வந்து மிரட்டுறாங்க. ஸோ அந்த ஹார்ட் டிரைவை எங்கே இருந்தாலும் தேடி என்கிட்ட கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போனனால இவங்க அந்த ஹார்ட் டிரைவை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்னெல்லாம் அங்கே நடக்குது அப்படிங்கிறத பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அண்ட் படத்தில் நம்ம ஆஷிஃப் அலி யார், அவர் இந்த கதைக்குள்ளே எப்படி கனெக்ட் ஆகிறாரு அப்படிங்கிற எல்லாமே ரொம்ப அழகாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீத்து ஜோசப் படம் அப்படின்னு சொன்னாலே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நிறைய இருக்கும். அப்படி இந்த படத்தில் இன்ட்ரோவில் ஒரு ட்விஸ்ட்டு, கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டுன்னு சொல்லி எக்கச்சக்கமான ட்விஸ்ட்லாம் இருக்குது. அது எல்லாமே நல்லா ஒர்க் ஆச்சு. முக்கியமாக கிளைமேக்ஸில் இருக்கக்கூடிய ட்விஸ்ட்டு தாங்க. ஆனால் 1-2 ட்விஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளாலே ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் எடுக்கப்பட்ட ஒவ்வொரு கதாபாத்திரங்களுக்கும் நல்லாவே ஈக்குவலான ஸ்பேஸ் கொடுத்து படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே நரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் டூரேஷன் வைஸ் பார்க்கும்போது இந்த படத்தோட கதையை இவ்வளோ லென்த்தாக சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். நடுவில் படத்தோட மிடில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னப்பா ரொம்ப இழுத்து சொல்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்க தான் செய்யுது. இதை தாண்டி எடுத்துக்கிட்ட எல்லாருமே பர்ஃபார்மன்ஸில் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஆஷிஃப் அலியோட கதாபாத்திரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அபர்ணா பாலமுரளி. ஸோ இவங்களோட 2 கதாபாத்திரங்களோட பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த படத்தோட அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். மஸ்ட் வாட்சபிள் தமிழ் டப்பிங்கோடு இருக்குது. ஒரு ஃபேமிலி வாட்சபிள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.